வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதா இருந்தது. ஸோ அந்த படத்துக்கு வந்து முதல்ல சுந்தர் சி இயக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து மியூசிக் இதெல்லாம் விட்டு பூஜையெல்லாம் போட்டு ஒரு நீ வரவே கலவரமே அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சாங்கெல்லாம் விட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தா சுந்தர் சி அதுலேருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாரு. ஸோ அவர் வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த டேரக்டர் பார்க்க போகிறோம்னு சொல்லி 4-5 பேரை பார்க்குறோம், அதில் ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா டேரக்டரோட பேர் அடிபட்டது. கடைசியாக அதில் வந்து டான் படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குனர் ஆனார். ஸோ தலைவர் 173 அப்படின்னாங்க. சிபி சக்கரவர்த்தி டெய்லர் மாதிரிலாம் அந்த டிசைன்லலாம் அந்த இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அவர் டெய்லராக இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்ஷன் இருக்கும், குடும்ப படமாக இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். பொங்கல் 2027க்கு ஒரு பொங்கல் படைப்பாக இருக்கும், பொங்கல் விருந்தா இருக்கும்லாம் சொன்னாங்க. பட் கடைசியில் பார்த்தா இப்போ லேட்டஸ்டாக என்ன தகவல் வருது அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தியும் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். RKFI has cancelled the agreement with சிபி சக்கரவர்த்தி for தலைவர் 173. With this, சிபி சக்கரவர்த்தி is no longer associated with the project. RKFI will announce a new director for the ரஜினிகாந்த் starrer once they finalize their choice அப்படின்னு வருது. அதாவது நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு டயலாக் சொல்லுவார். ரஜினிகாந்துடைய ஒரு படத்துக்கு 100 டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணணும் போல் இருக்கு. வரிசையாக டேரக்டராக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் நடந்த பாடு இல்லை. ஸோ இப்போ அடுத்தாப்புல அஸ்வத் மாரி முத்தும்பாங்க. அவராவது வந்து பண்ண போறாரா இல்லையா என்ன நமக்கு ஒன்றும் புரியல. இது என்ன காரணம்? இது வந்து பிளானிங்கில் தப்பா, கதை கேட்டதில் தப்பா, எதில் தப்புன்னு தெரியல. ரஜினிகாந்த் தான் முடிவெடுக்கிறாரு. அவருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருக்கும். அவர் குழப்பவாதி. ஒரு நேரம் காலையில் சொன்னதை வந்து சாயங்காலம் சொல்ல மாட்டார், மாற்றி மாற்றி பேசுவார். அவர்கிட்ட எப்பொழுதுமே ஒரு உறுதியே இருக்காது. இதுக்கு முன்னாடி நிறைய டேரக்டர்ஸ் பந்தாடி இருக்கார் அவர், இன்க்ளூடிங் மனோபாலா மாதிரியான ஆட்கள். அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப டக்குன்னு வேற டேரக்டரை மாற்றிடுவாங்க. இந்த படம் இந்த ப்ரொடியூசர் பண்ண போறாருங்கிறப்ப வேற ப்ரொடியூசர் வந்துருவாங்க. ஈவன் கௌதம் மேனன்லாம் உறுதியாக இருந்தார். காலையில் வந்து கௌதம் மேனன் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, ஈவினிங் வந்து சைன் போட போறாருன்னு பார்த்தா சாயங்காலம் ரஞ்சித் வந்து ஃபைனலைஸ் ஆகி கபாலி படம். ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றுவார். இதை ஒருவேளை ராஜ்கமலுக்கு பண்ணுறதுல அவருக்கு விருப்பம் இல்லையா? அப்படி விருப்பம் இல்லைன்னா முதலே சொல்லியிருக்கலாமே. இவர்கிட்ட ராஜ்கமல் போயிருக்கவே வேண்டாமே. நம்ம வெவ்வேறு இப்போ சேயோன் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி அமரன் பண்ணோம். அந்த மாதிரி நம்ம வேற நடிகர்களை வச்சு பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுடைய KH 237 அந்த மாதிரி படங்களை நம்ம பண்ணிட்டு போயிடலாமே. ஒருவேளை ரஜினிகாந்துக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ராஜ்கமல் மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னுக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து டைரக்டரை மாற்றுறது நல்லா இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருணாஸ் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, என்னோட தெய்வம் அவர் தான், நான் கமல்ஹாசன் சாரோட ரசிகன், கமல் சார் அம்மா பேரில் ஆரம்பித்த நூலகத்தில் படித்து அவரால் தான் தமிழமே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வழக்கமாக ரசிகர்கள் சொல்கிற மாதிரி என்னோட தெய்வம் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மைதான். அவருடைய முதல் அவர் பாடின அந்த பாடல் நிகழ்ச்சியும் கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்துடைய மாநில கூட்டத்தில் தான் ஏற்பட்டது. ஸோ அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த கருணாஸ் தீவிரமான கமல் ரசிகருங்கிறது தெரியும். அவர் கல்லூரி காலத்திலே அப்படிதான். அவர் சொல்லக்கூடிய அவர் கமல் சாருடைய அம்மா பெயர்ல வந்த நூலகம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது என்ன நூலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த நூலகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப நிறைய நம்ம ஒரு நூலகம்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்போ உலகநாயகனுடைய தயார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட அன்னை ராஜலட்சுமி நூலகம் அது எப்ப ஏற்பட்டது, அது எங்க ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2002 ஆகஸ்ட் 15 2 நல்ல விஷயங்களை உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ணாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அன்னை ராஜலட்சுமி நினைவு நூலகம். அதாவது இப்போ நம்மவர் நூலகம்லாம் நிறையா நம்மவர் படிப்பகம்னு திறக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு குப்பம் மாதிரியான ஏரியா, அந்த மக்கள் வந்து பெரிய அளவு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்கே அவங்கெல்லாம் நல்லா படிக்கணும், மேலே வரணும்னு சொல்லி அங்கே நூலகங்களை ஏற்படுத்தி அங்கே வந்து இப்போல்லாம் வந்து வைஃபை கனெக்ஷனோட எல்லாமே பண்ணி இப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்தளவு இப்போ பண்ணுறாங்க. 2002 என்ன நடந்ததுன்னா, நடிகர் கமல்ஹாசன் இந்தியாவின் 55வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் அயோத்தியா குப்பத்தில் சென்ற 11ஆம் தேதி, அதாவது 2022 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அவருடைய தாயார் அன்னை ராஜலட்சுமியின் பெயரில் அன்னை ராஜலட்சுமி நினைவு நூலகத்தை திறந்து வைத்தார். இதற்காக 1,50,000 ரூபாய் மதிப்புடைய நூல்களை வழங்கியுள்ளார். அந்த இடத்தை வாங்கி
அங்கே கட்டடம் கட்டி, அதான் அந்த இடத்த நம்ம சொந்தமாக வாங்கி, கமலஹாசன் அவர்களே பணம் கொடுத்து சொந்தமாக வாங்கி அங்கே நூலகம் கட்டடத்தை கட்டி அங்கே 1.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள நூல்களையும் வழங்கினார். அங்கே வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் மேகசின்ஸ் இருக்கும், மாத வார பத்திரிகை இருக்கும். இந்நூலகம் சென்னை பீச் ரோடில் உள்ள தமிழக அரசு குடிசை மாற்று வாரியம் பின்புறம் உள்ள 40/11 அயோத்தியா நகர், திருவல்லிக்கேணி, சென்னை 5 என்ற விளையாட்டத்தில் செயல்படுகிறது அப்படின்னு அன்னைக்கு பத்திரிகையில் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பிறகு உடல் தானம் பண்ணது வந்திருந்தது. நடிகர் கமலஹாசன் தனது உடலை தனது மறைவிற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் படிப்புக்கு ஆராய்ச்சிக்காகவும் தானம் செய்வதாக அறிவித்திருந்தார். அதன்படி உடல் தானம் செய்வதற்கான பத்திரத்தில் கையெழுத்திட்டார். இந்த கையெழுத்திடும் நிகழ்ச்சி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமலஹாசன் அலுவலகத்தில் நடந்தது. அங்கு திறந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் முன்னிலையில் உடலை தனமாக அளிக்கும் உறுதிப்பத்திரத்தில் கமலஹாசன் கையெழுத்திட்டார். அவருடைய மூத்த மகள் ஸ்ருதி சாட்சி கையொப்பமிட்டார். பிறகு அந்த உறுதிப்பத்திரத்தில் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் ரவீந்திரநாத்திடம் கமலஹாசன் வழங்கினார். அப்போது கமல் பேசும்போது, எனது உடலை தானம் செய்வதாக அறிவித்ததும் பலர் பதட்டமடைந்தனர். அது தேவையில்லை, நான் உடனே போக போவதில்லை, இருக்கிற வரை இருந்து விட்டு போவேன். ரசிகர்கள் என்னிடம் நீங்கள் 100 வயது வரை வாழ வேண்டும் என்கிறார்கள். நான் அவர்களிடம் 150 ஆண்டுகள் வேண்டுமானாலும் வாழ்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு நாள் இறப்பு வந்துதான் ஆகும், அப்போது உடலை தானம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் பண்ணதுனால இமீடியட்டா 55 பேர் உடனே உடல் தானம் பண்ணாங்க அதே நாள்ல, அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். நடிகர் சூர்யா அவருடைய கருப்பு திரைப்படம் விரைவில் வரப்போகுது. மே மாதம் வரப்போகுது. அந்த படம் இன்னும் எவ்வளோ 17 நாள் தான் இருக்குங்கிற மாதிரியான கவுண்ட் டவுன்லாம் வருது. அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடியான கவுண்ட் டவுன்ஸ். ஸோ இப்போ கருப்பு படம் அப்படிங்கும் பொழுது அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்றுக்கு மதுரையில் நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் சூர்யா பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் கையில் தான் இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சூர்யா பேசின 3 படங்கள், 2 படங்களுடைய ஆடியோ லான்ச், கங்குவாவில் வந்து நெருப்பு மாதிரி இருக்கும்னு பேசியிருந்தாரு. ரெட்ரோவில் வந்து ஒரு வித்தியாசமான படம், இது வரைக்கும் பண்ண படங்களில் மாதிரி இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த 2 படமுமே பெரிய வெற்றி பெறலை. ரெட்ரோலாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினது. கங்குவா மாபெரும் தோல்வி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளர்களே மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள். இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை இது ஷூர் ஷாட் ஹிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஆனாலும் சூர்யாவை பொறுத்தவரை உங்க கையில தான் இருக்கு, நிச்சயமா இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்புறேன்னு சொல்லி ஒரு ஆடியோ லான்ச்ல எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் பண்ணி அது ட்ரோல் மெட்டீரியலா மாறாம இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலகட்டத்தில் அடக்கி வாசிக்கிறது நல்லது. படம் நல்லா வந்து நல்லா ஒன்று, அதுக்கப்புறம் அதை செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ரிலீஸுக்கு முன்னாடியே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், 1000 கோடி வசூல் பண்ணும், 2000 கோடி வசூல் பண்ணும், துரந்தர உடைக்கும், அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டு சிக்கல்ல மாற்றுறதுக்கு இது வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். சூர்யா பாடம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் பேசுனதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப கரெக்டாக தெளிவாக இந்த தடவை எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. அதனால இந்த படம் வெற்றி பெறும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். தயாரிப்பாளர் சங்கம் இப்போ வந்து தமிழ்குமரன் தலைமையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த குழு வந்து நேற்று ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 2ஆம் தேதி எந்த திரைப்படங்களின் படப்பிடிப்பும் நடைபெறாது. நடிகர் சங்கம் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும். படத்தில் லாப நஷ்டத்தில் நடிகர்களும் பங்கேற்க வேண்டும். சிறிய பட்ஜெட் படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ஷேருக்கு வரணுங்கிறாங்க. எந்த நடிகர்களுக்கும் சம்பளம் வந்து யாரும் குறைச்சிக்கணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. ப்ராஃபிட் ஷேரில் வாங்க, படம் ஓடுனா லாபத்தில் பங்கெடுத்துக்கங்க, நஷ்டமானாலும் பங்கெடுத்துக்கங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு ஒத்துக்கலைன்னா மே 2ஆம் தேதியிலேருந்து தொடர் போராட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வரும்? ஏன்னா இவங்க பெரிய நடிகர்கள்னு சொல்கிறவங்க ஒரு 10 பேர் தான், அதில் பல பேர் சொந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்க யாரை வச்சு படம் எடுக்கிறாங்க? படம் எடுக்கிறவங்க மெம்பராக இருக்காங்களா? அதில் அதுவே மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்க சத்தம் இல்லாமல் அந்த ஹீரோக்கள் கேட்குற சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வெளியில் தான் அந்த சங்கம் வாங்க, ஒற்றுமைம்பாங்க, தீர்மானம் வாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பல வருடங்கள் பேசிட்டு இருக்கிறது தான், எதுவுமே நடந்ததில்லை. பார்ப்போம் இது எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் ஷேருங்கிறத ஹீரோஸ் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும்.